இந்த சேனல்ல வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி நான் வீடியோ போடுறதா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதோடைய முதல் வீடியோ வந்து ஒரு டார்க் வெப் பற்றி போடலாம், சரிங்களா? அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எப்படி ஹேக்கர்ஸ் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சது சர்ஃபேஸ் வெப், சரிங்களா? ஸோ இது வந்து டீப் வெப்னு சொல்லுவாங்க, இது வந்து டார்க் வெப், சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் வெப்பும் இந்த டீப் வெப்பும் இல்லீகல் இல்லை, ஆனால் இந்த டார்க் வெப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இல்லீகல். எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு கூகுள் குரோம்லயோ இல்லை மோஸ்ட்ல ஃபயர்ஃபாக்ஸ்லயோ சர்ச் பண்ணா சாதாரணமாக கூகுள் இல்லைன்னா பிங் அந்த மாதிரி இதுதான் வந்து இதுல காட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இந்த தண்ணிக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சும்மா வந்து மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு 25 25 டிபி தான் இருக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையானு தெரியல. ஸோ ஜஸ்ட் இந்த வேர்ல்டுல 4% தான், சரிங்களா? 4% மட்டும்தான் வந்து நம்மள வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 96%, ஸோ 96% எங்க இருக்குன்னா இந்த டீப் வெப்ல தான் இருக்கு, சரிங்களா? இந்த டீப் வெப்பும் அந்த டார்க் வெப்பும் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த டீப் வெப்லயும் இந்த டார்க் வெப்லயும் அப்படி என்னதான் இருக்கு, எதனால வந்து அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வர வீடியோல பார்க்கலாம். கூகுள் க்ரோம் இதெல்லாம் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டீப் வெப் உள்ள போக முடியுமானா போக முடியாது. ஸோ நார்மலா வந்து என்ன பண்ணோம்னா இந்த டார்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் வந்து போக முடியும், சரிங்களா? ஸோ டார் ப்ரௌசர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து செக்யூரான ப்ரௌசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார் ப்ரௌசர் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சர்ச் பண்ணுற ஒரு வெப்சைட்டை எப்படிலாம் வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கு போகுது, ஒரு வெப்சைட்டுக்கு போகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், மொபைலாக இருக்கலாம் இல்லை டேப்லெட் எதாவது வேணா இருக்கலாம், சரிங்களா? அதுலேருந்து நான் ஒன்று சர்ச் பண்ணுறேன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து நேராக மோடம் போகும், சரிங்களா? மோடம்லேருந்து டைரெக்டாக என்ன ஆகும்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போயிடும், சரிங்களா? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணுவான்னா டார் டார் என்ட்ரி நோடுனா இப்போ இந்த ஐபிஎஸ் இருக்குன்னா இதோடைய கடைசி பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நோடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதோடைய கடைசி பாயிண்ட் எதுனா இது ரிலே, சரிங்களா? நெக்ஸ்ட் இதோடைய கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ நோடு வந்து கடைசி பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஐபிஎஸ்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த டார் ப்ரௌசருடைய என்ட்ரி நோடுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே என்ன ஆகும்னா அன்என்கிரிப்டட், சரிங்களா? யாருக்குமே எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த சர்வர் கூட போய் இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது கனெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா, எதுவும் இல்லீகலாக இல்லை, யாரும் வந்து நம்மளை சர்ச் பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இருக்காங்களா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி என்ன ஆகும்னா டார் ரிலேக்கு அனுப்பும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ராசஸும் நடக்கும். ரிலேல ப்ராசஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் நோட் மறுபடியும் வந்து என்கிரிப்ட் ஆகிடு மறுபடியும் போகும். ஸோ நம்ம இங்கே அனுப்புறதை வந்து டைரெக்டாக வந்து இதில் என்கிரிப்ட் பண்ணி அதில் வெரிஃபை பண்ணி இங்கே வந்து அன்என்கிரிப்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து வெப்சைட்டை வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். நார்மலாக சொல்ல போனால் இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு இது. பட் ஹேக்கர்ஸ் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, பானோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இல்லீகல்லாம் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கும் மேலே வந்து இந்த டார்க் வெப் தான் வந்து யூஸ் பண்ணாங்க சொன்னால் நம்புவீங்களா? உண்மையிலே வந்து டார்க் வெப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு டார் ப்ரௌசர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு டார் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டார் ப்ராஜெக்ட் தான் இந்த கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் சொல்லுவாங்க. ஸோ ஆனியன் சிம்பிள் தான் வந்து இதுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லினக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம வந்து விண்டோஸ்க்கு வந்து கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நான் போய் சர்ச் பண்ணி டார்னு கிளிக் கொடுத்து நான் இன்ஸ்டால் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக எப்படி ஒரு இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ ஸோ அதுபடி தான் ஓகேன்னு கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் எந்த இதில் சேவ் பண்ணுமோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த டார் ப்ரௌசர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமானா இல்ல, இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ரௌசர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு சேஃபஸ்ட் ப்ரௌசர் தான் வந்து இந்த டார் ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இது ரன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி டபுள் கிளிக் கொடுத்ததுனால ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ டாப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, டபுள் கிளிக் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஏதோ கிராஷ் கேட்குது. ஸோ திரும்ப வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஸோ கான்ஃபிகர் வேணால் கனெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு டார்ல இந்த சர்வர் கூட தான் எனக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அந்த சேஃபர் செக்யூர் சர்வரில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கான்ஃபிகர் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நார்மலாக பேசிக்ன்றதுனால நெக்ஸ்ட் வந்து கனெக்ட்னு கிளிக் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திரும்ப வந்து கேட்குது. ஸோ கனெக்ட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்ல, ஒரு 2 3 டைம் கொடுத்தாலே வந்து கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வேறு எதுவும் இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வந்து கேட்காது. ஸோ இது வந்து ஒரு கேட்வே மாதிரி, நீங்கள் போகிறதுக்கு ஒரு வழியை வந்து இது உருவாக்கி தரணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த டாப் ப்ரௌசர் வச்சு எப்படி இல்லீகலாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைனாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், இது எதுவும் கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, இது ஆல்ரெடி டக் கொடுத்ததுனால. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு செக்யூர் தான், இதில் வந்து எந்த இதுவும் சேவ் ஆகாது, இது பண்ணாது. ஸோ நம்ம சும்மா கேம்ஸ்ன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்ல போனால், இது வந்து ஒன்று ப்ராசஸாக வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஸோ லேட் ஆகிறதுனால கொஞ்சம் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் தான் இது வந்து சீக்கிரமாக வந்து லோட் ஆகும். நார்மலாக ப்ரௌசர் ஓப்பன் ஆகிறதுக்கு இதில் ஓப்பன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் செக்யூர்டாக வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வெப்சைட்டும் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணலான்னா, புதுசாக வந்து இதில் சர்வர் இது கிளிக் கொடுத்து செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும். இது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு என்கிரிப்ஷனுக்காக. சேஃபர் சைடு இப்போ டீப் வெப்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடு போங்க. அதே நீங்கள் டார்க் வெப்ல ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஃபஸ்ட்டு போங்க. ஏன்னா உங்களை வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லா ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ ஸ்டாண்டர்டில் போட்டு டார்க் வெப் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி கிட்ட ஈஸியாக மாட்டிப்பீங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கினா கூட பரவாயில்ல, ஹேக்கர்ஸ் கிட்டலாம் மாட்டிக்கினா உங்கள் டேட்டா எல்லாம் எடுத்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து அந்த மாதிரி போய் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது எதோட லிங்க்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டன் விக்கி. சரிங்களா? இந்த ப்ரௌசரில் எல்லாமே இந்த டார்க் வெப்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிண்டன் விக்கியில் தான் வந்து எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லீகலாக கரன்சி அனுப்புறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்கேருந்து நான் அமெரிக்காவில் இருக்க பர்சன் எப்படி ஹேக் பண்ணுறது, ஃபாரன்சிக் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி டீப் வெப்ல தான் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் விக்கி இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் இந்தியன் விக்கியோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் இருக்கிற வெப்சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வெப்சைட் நாளைக்கு அதே ஐபி அட்ரஸில் இருக்காது, மாற்றிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக. ஸோ இது வந்து என்ன மாதிரி வெப்சைட்டில் மாற்றோம்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ட்ரக்ஸ், போனோகிராஃபி, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி வெப்சைட்ஸும் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இது பாருங்க, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமாக நார்மலாக ஒரு விக்கிபீடியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஃபெசிலிட்டியோட இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்ன்னு கிளிக் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் இருக்க எல்லாமே வருது. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரக்ஸில் இது கிளிக் கொடுத்தனா கூட அந்த பேஜுக்கு வந்து என்னை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? பட் இந்த ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து எல்லா பைபாஸும் வந்து செக்யூரிட்டியை வந்து நம்ம
தாண்டி போகணும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரக்ஸ் இதில் ஓப்பன் பண்ணால் உங்களுடைய ப்ரௌசர் வந்து சேஃபஸ்ட் இதில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேஃப். ஓகேங்களா? நார்மலாக வந்து இப்படி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு. ஸோ நீங்கள் சர்ச்சில் இது பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய இதை பார்த்துக்கலாம். எது தேவையோ அதை சர்ச் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய விஷயத்த கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லா டார்க் வெப்லேயும் இருக்கும். ஸோ நான் இந்த விபிஎன் ஓவர்வியூ இந்த வெப்சைட்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் விக்கியோட வெப்சைட்டை வந்து நான் இங்கேருந்து கீழே இருந்து தான் வந்து எடுத்தேன். ஸோ டக் டக் கோக்கு கேண்டல் ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, நாட் ஈவில்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, ஸ்கேர் எக்ஸ்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, ஃபேஸ்புக்கோட இருக்கு. ஸோ பிட்காயின் அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் அதுக்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம இந்தியாவில் தெரியல. பட் ஃபாரின்ஸ்லலாம் இந்த ப்ரௌசர் இல்லாமல் அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. இந்த ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா 55% மேலே வேர்ல்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ பேபால் வேர்ல்டு பிட்காயின்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஸோ இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்ற இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து க்ளீனாக கொடுத்துருக்கும். சரியா? ஸோ இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் பேபால் வேர்ல்டு. சரிங்களா? பேபால் வேர்ல்டில் இங்கே பிட்காயின் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பிட்காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ஸோ இந்த போர்ட்லலாம் போனீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மேனுவலாக அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தருவாங்க. எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் வெப் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டீப் வெப் பற்றிலாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு நார்மலாக ஒரு அட்டாக்லேருந்து எப்படி தப்பிக்கிறது நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.